ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இது மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி. சோ மகளிர் தினத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பெண்கள் தினமும் எவ்வளவு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு நாம ஸ்பெஷலா பேச போறோம். அதை பத்தி பேசுறதுக்காக ரெண்டு வேற வேற துறைகள்ல இருந்து ரெண்டு பெண்கள் வந்திருக்காங்க. சோ அவங்கள பத்தி நான் சொல்றதை விட அவங்களே சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நான் சுமதி விஜய், டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சமூக ஆர்வலர், எழுத்தாளர், பேச்சாளர், சக்தி விமன் எம்பவர்மெண்ட் சென்டரோட பிரசிடென்டாவும் இருக்கேன். இன்னைக்கு சமூகத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக நிறைய அநீதிகள் நடக்குது. அது எனக்கு தெரிய வரும்போது, என் கண்களுக்கு படும்போது அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதை செய்யறதுல எனக்கு ஒரு மன மகிழ்ச்சியும் கிடைக்குது. இந்த தினத்துல இங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா பெண்களுக்கும் என்னுடைய சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேம். வணக்கம். நான் சிவசங்கரி, முன்னாள் ஆர்ஜே, பட்டிமன்ற பேச்சாளர். இப்போ பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பேங்கரா. விமென்ஸ் டே ஸ்பெஷலா விமென்ஸ் டே டு டே லைஃப்ல பார்க்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் பிளஸ் பாசிட்டிவ் சைடு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். எல்லா மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ஃபைன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க ஒர்க்ல எப்படி போகுது? ஒர்க் கொஞ்சம் டைட் ஷெட்யூல்ல போகுது. ஏன்னா எக்ஸாம் டைம் இல்லையா, அதனால ரொம்ப டைட் ஷெட்யூல்ல போயிட்டு இருக்கு மேம். ஓகே. என்னதான் ஒர்க் பிஸியா போனாலும் நமக்குன்னு ஒரு டே வரும்போது கண்டிப்பா அதை நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ உமன்ஸ் டே அப்படின்னாலே எல்லா காலேஜ்ல, ஆஃபீஸ்ல எல்லா இடத்துலயும் நல்லா சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவங்களே கொண்டாடிப்பாங்க. சோ அதுக்காக தான் இப்போ அதுல இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் எதுக்காக உமன்ஸ் டே கொண்டாடுறோம்? விமென்ஸ் டே விமென்ஸ் டே நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னாக்கா, பெண்களுக்கும் ஆண்களுக்கு நிகரான உரிமைகள் கிடைக்கணும், ஊதியம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டே வந்தது. இது உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆரம்ப 18ஆம் நூற்றாண்டு எடுத்துப்போம். 18ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னாக்கா பெண்கள்லாம் வீட்டு வேலையை மட்டும் செய்யறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலைகளை மட்டுமே செஞ்சுட்டு இருந்த காலகட்டம் அது. அப்புறம் பாத்தீங்கன்னா 1850ஆம் ஆண்டு பெண்கள் அவங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்திக்கிறதுக்காக ஆண்களுக்கு நிகராக அலுவலகத்திலையும் தொழிற்சாலைகளும் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. வேலை செஞ்சா கூட அந்த காலகட்டத்துல எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆண்களுக்கு நிகரான உரிமைகள் பெண்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாம ஊதியம் எடுத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஊதியமும் அவங்களுக்கு ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க. அப்போ அந்த கொஞ்ச காலகட்டம் பெண்கள் அதை பத்தி கவலைப்படாம வேலை செஞ்சுட்டு கம்மியான சம்பளத்தை வாங்கிட்டு போவாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு 19ஆம் நூற்றாண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அப்போ பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, எங்களுக்கும் ஆண்களுக்கு நிகராக ஊதியமும் கொடுக்கணும், உரிமையும் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அது மாதிரிலாம் அவங்க கொடுக்காம இருக்கும்போது அந்த ஜெர்மன் நாடு சார்ந்த ஒரு பெண்மணி கிளாரா அப்படின்ட்டு அவங்கள நிறைய அந்த காலகட்டத்துல குரல் கொடுக்குறாங்க. பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும், சமமா ஊதியம் கொடுக்கணும், ஏன்னா ஆண்கள் என்ன வேலை செய்யறாங்களோ அதே மாதிரியான வேலைகள் தான் அவங்களும் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு புரட்சினாலே தெரியும், ரஷ்யால தான் அந்த புரட்சி இன்னும் அதிகமா பரவச்சு. அலெக்சாண்ட்ரா என்ற பெண்மணி அதுக்காக ரொம்ப போராடினாங்க. பஞ்சாலைகள் எல்லாம் வேலை செய்யும் போது நிறைய பெண்கள் உயிர் கருகி இறந்து போனாங்க. இந்த விஷயத்துக்காக பாடுபட்டாங்க. இன்னைக்கு பெண்கள் தினத்துல நம்ம நிறைய போட்டி எல்லாம் வைக்கிறோம். கோல போட்டி, அப்புறம் பாத்தீங்கன்னா பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, இன்னும் கேட்டா சமையல் போட்டி. இன்னைக்கு இது ஒரு கூதலகமா கொண்டாடுறோம். ஆனா இந்த தினம் எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அழுத்தமான விஷயம் என்னன்னாக்கா, அந்த பெண்கள்லாம் இறந்து பல நாடுகளை பல பெண்கள் போராடி எங்களுக்கும் உரிமை வேணும் அப்படின்னு அவங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணும்போது, கடைசியில் 1910ஆம் ஆண்டு டென்மார்க்ல ஒரு சம்பவம் ஏற்பட்டது. ஒரு மாநாடு மாதிரி நடத்தி அவங்க ரொம்ப போராடினப்ப அந்த ரஷ்ய அதிபரே தன்னோட பதவியை இழந்துடுறாரு. அந்த அளவுக்கு ஒரு போராட்டமா வெடிகுண்டு புரட்சி மாதிரி அது ஒரு புரட்சியா வெடிக்குது. வெடிச்ச பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அச்சீவ் பண்ணுன்றதுக்காக அவங்க போராடிட்டு இருக்கும்போது, பல்வேறு நாடுகளை பல பெண்கள் எங்களுக்கும் இந்த உரிமை கொடுக்கணும்ட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஒரு கூட்டமா சேர்ந்து பெண்கள் போராடிட்டு இருக்கும்போது, கடைசியில இறுதியா சரி அவங்களுக்கும் ஆண்களுக்கு நிகரா பெண்களுக்கு உரிமைகள் கொடுக்கணும் அப்படின்றது நிறைவேற்றப்படுது. அது மார்ச்
மார்ச் மாசத்துல 8ஆம் தேதி நம்ம இப்ப கொண்டாடுறோம். முதல்ல பாத்தீங்கன்னாக்கா பிப்ரவரியில கடைசி ஞாயிறு அப்படின்ற ஒரு தினம் வந்து இருந்தது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு தினமா இருந்தது வந்து மாத்தி எல்லாமே சர்வதேச மகளிர் தினம் தான் இன்னைக்கு சொல்றோம் இல்லையா. Okay. சோ சர்வதேச மகளிர் தினம் உலக முழுவதும் வந்து ஒரே நாள்ல தான் விமென்ஸ் டே கொண்டாடணும் அப்படின்னு சொல்ற கருத்து வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மார்ச் 8ஆம் தேதி தான் இன்னைக்கு வந்து சர்வதேச மகளிர் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த நேரத்துல நம்ம வந்து எத்தனையோ போட்டிகள்லாம் நம்ம நடத்தினா கூட அந்த காலகட்டத்துல இந்த உரிமையும் ஆணுக்கு நிகராக நம்ம வந்து இன்னைக்கு ஊதியம் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமா இருந்த அந்த பெண்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கு நினைச்சு பார்க்கணும். Okay. ஜெர்மன் நாட்டை சேர்ந்த கிளாரா அவர்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ரஷ்ய நாட்டை சேர்ந்த அலெக்சாண்ட்ரா, இவங்க எல்லாம் ரொம்ப பாடுபட்டுதான் நமக்கு வந்து இந்த தினத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த தினத்துல வந்து என்ன கேட்டீங்கன்னாக்கா இந்த போட்டிகள்லாம் நடக்கிறது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியா இருந்தா கூட நமக்கான உரிமைகளை வந்து நம்ம என்னைக்கும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றதா என்னோட கருத்து மேடம். ஓகே, சோ விமன்ஸ் டே எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்றத ஒரு கதை சுருக்கமா வந்து நீங்க சொல்லியிருக்கேன். நிறைய பேர் எதுக்கு கொண்டாடுறோம்னே தெரியாம கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா விமன்ஸ் டேனா கொண்டாடணும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா. நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கு? ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல பெண்கள் வந்து சுதந்திரமா இருக்காங்களா? தமிழ்நாட்டுல பெண்கள் வந்து சுதந்திரமா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இருக்காங்க. ஆனா முழுமையா இருக்காங்களான்னு கேட்டா அதுதான் கேள்விக்குறி. நம்ம இந்தியால எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே நார்த்தையும் சவுத்தையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஃபார் பெட்டர். நம்ம நினைக்கிற மாதிரி 1% 2% கிடையாது. நம்ம கம்பேர் பண்ணோம்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 80-100% டிஃபரன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு எல்லா விதத்திலுமே முன்னேறி இருக்கு. முக்கியமா பெண்களுடைய வளர்ச்சியில பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி நல்லாவே டெவலப் ஆயிருக்கு. ஒரு பெண் வந்து எந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் ஒரு டாப் பொசிஷன்ல ஒரு டாப் மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்ற அளவுக்கு அந்த பெண்ணுக்கு திறமையும் தைரியமும் அதற்கு ஏற்ற கல்வியும் கிடைச்சிருக்குது தமிழ்நாட்டுல. அதே வந்து நார்த் சைடு கேட்டீங்க அப்படின்னா அது சரியான பதில் நமக்கு கிடைக்காது. ஏன் கேட்டீங்கன்னா நமக்கு இங்க கிடைச்ச கல்வியோ இல்ல நமக்கு இங்க கிடைச்ச உரிமையோ பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வந்து அந்த சைட்ல இல்ல. ஒரே நாட்டிலேயே வந்து இத்தனை வேறுபாடுகள் இருக்கும் பொழுது தமிழ்நாடு, நம்ம இருக்கக்கூடிய தமிழ்நாடு, நம்மளுடைய மாநிலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்வியில மட்டும் இல்ல பெண்களுக்காக எல்லா விதமான வளர்ச்சிகள்லயும் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய இடத்துலதான் தமிழ்நாடு இருக்கு. ஓகே, சோ நீங்க வந்து ஃபுல் ஃப்ரீடம் இருக்கான்னு கேட்டா இல்லன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னீங்க. ஃபுல் ஃப்ரீடம்னா என்ன? ஃபுல் ஃப்ரீடம்னா சாதாரணமா வந்து ஒரு நார்மலா ஒரு குடும்பத்துல எடுத்துக்கோங்க. ஒரு பொண்ணு வந்து படிச்சு முடிச்சுட்டா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு டிகிரி படிக்கிறது பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் படிச்சு முடிச்சாங்க. இப்ப வந்து சரி டிகிரி கூட படிக்க வைக்க தொடங்கிட்டாங்க எல்லாரும். படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறது அப்படின்றது ஒரு 50% எல்லாரும் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. மீதி 50% பெருசா வேலைக்கு போறது கிடையாது. டிகிரி முடிச்சுட்டு பேருக்கு பின்னாடி டிகிரி வாங்கி அவங்க பாட்டுன்னு வீட்டுல இருக்காங்க. அந்த 50% எப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு பின்னாடி வேலைக்கு போலாமா வேணாமான்ற ஒரு கேள்விக்குறியில இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதிகம். இதுவே ஒரு ஆண் வந்து கல்யாணம் முடிஞ்சிட்டோடனே நான் வேலைக்கு போவேன், நான் குழந்தைய பார்த்துட்டு வீட்டுல இருந்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த சமூகம் ஏத்துக்காது. அந்த குழந்தை இருவருக்குமானது தானே. ஒரு குழந்தைய பாத்துக்கணும் அப்படின்னா ஒரு பெண் வந்து தன்னுடைய வேலைய ஒட்டுமொத்தமா விட்டுட்டு வீட்டுல இருக்கணும்ன்ற சூழல் வந்து இன்னைக்கு 90% இருக்கு. அதையும் தாண்டி போகக்கூடிய 10% பெண்கள் தான் வந்து சாதிக்கிறாங்க. அப்போ இதே வந்து ஒரு ஆண் அந்த பெண்ணுக்கு நிகரா வந்து நான் குழந்தைய பாத்துக்கிறேன், நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தன் முன்னுரிமை எடுத்து நான் குடும்பத்தை மொத்தமா பாத்துக்கிறேன், நீ சம்பாரிச்சு நீ பண்ணு அப்படின்றது அது வந்து எப்படி சம உரிமைன்றது இதுதான் நினைக்கிறேன். இப்ப சம உரிமை நம்ம எல்லா விஷயத்திலயும் நம்ம பேசுறோம். இத நம்ம நார்மலா வந்து ஆணை எடுத்துக்கிட்டா கூட ஒரு வீட்டுல வந்து ஒரு பெண் வேலைக்கு போற ஆண் வீட்டுல இருக்கான், குடும்பத்தை பாத்துக்கிறான்னா அது வந்து எதிர்மறையா பேசக்கூடியவங்க தான் அதிகம். அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம நேர்மறையா பேச தொடங்கினோம் அப்படின்னா நமக்கான உரிமை பாத்தீங்கன்னா நார்மலா இந்த வேலைக்கு போக வேண்டிய இடத்துல நம்ம நிக்கணும்னு அவசியம் இருக்காது. முக்காவாசி இன்னைக்கு எல்லா அலுவலகத்திலயும் பாத்தீங்கன்னா வந்து மெஜாரிட்டி மெட்டர்னிட்டி லீவ் நிறைய இருக்கு. இல்லாத ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ரொம்ப வெகு குறைவுன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ஸ்ல மேபி இல்லாம இருக்கலாம். பட் பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மெட்டர்னிட்டி லீவ்ஸ் கண்டிப்பா இருக்கு.
அப்போ ஒரு பெரிய ஆர்கனைசேஷனே வந்து ஒரு பெண்ணுக்கு இது முக்கியமான ஒரு விடுமுறை, இது தேவைப்படணும். தன்னுடைய உடம்ப வந்து பாத்துக்கிறதுக்கும், தன்னுடைய குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கும், தன்னுடைய குழந்தைய பாக்குறதுக்கும் அது ரொம்ப அவசியமானது அப்படின்றது ஒரு அலுவலகத்துக்கே தெரியுது. ஓகேங்களா? அது எவ்வளவு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியா இருந்தா கூட சரி, இல்ல நார்மலா வந்து இப்ப சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பட் 100% இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. அப்போ அது எப்பேற்பட்ட ஒரு காலம் அப்படின்றது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே தெரியும், அந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படின்றது. அப்ப அந்த பீரியட்ல முக்கியமா ஒரு பெண் தன்னுடைய வேலையோ கெரியரையோ தூக்கி போடாம ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, அப்போ வந்து அந்த அந்த விமன் அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஃப்ரீடமும் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அந்த கல்வியும் சரியா பயன்படுத்தி தன்னுடன் இருந்தவர்கள் அதற்கேத்த மாதிரி சரியா சப்போர்ட் பண்ணி அவங்க மேல வருவாங்கன்றது. அந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா பெண்கள் முக்காவாசி வந்து அவங்க கெரியர் பிரேக் எடுக்கிறன்ற பேர்ல மொத்தமாவே கெரியரை கட் பண்ணிடுறது. அப்போ இந்த விதத்துல பாத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து டிராபேக். முக்கியமான ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கெரியர்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இடம் வரும்னா முக்கியமா இந்த விஷயம்தான். அதுக்கு முன்னாடி வந்து படிக்கலாமா வேணாமா, வேலைக்கு போலாமா வேணாமா, அனுப்புவாங்களா மாட்டாங்களான்ற விஷயத்துல இருந்து நம்ம இப்போ கொஞ்சம் வெளியில வந்துட்டோம். ஓரளவுக்கு எல்லாருமே வெளியில வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ கம்மியா சம்பாதிக்கிற, நான் அதிகமா சம்பாதிக்கிறேன்றதெல்லாம் இப்போ ஒரு கன்சர்னா இல்ல. பட் ஸ்டில் இப்போ மேட்ரு என்னன்னா, அந்த பெண் அவங்களுடைய கெரியரை கண்டினியூ பண்றதுல மட்டும்தான் வந்து தன்னுடைய உரிமையை தான் பெறதா, இல்ல நம்ம சொல்லிடுறோம் சும்மா குடும்பத்துக்காக இதை கூட நீ சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆண் கூட பண்ணலாம், அது பெண் தான் பண்ணணும், எந்த அவசியமும் இல்ல. அப்படி பார்க்கும் பொழுது அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த சின்ன சின்ன குடும்பத்தை சார்ந்த ஒரு விஷயத்துல எல்லாம் வந்து ஒரு பெண் முடிவெடுத்து மேல வரும் பொழுது அவளுக்கான சரியான உரிமை சரியா கரெக்டா கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ சூப்பரா வந்து உரிமைனா என்ன, சுதந்திரம்னா அது எங்க இருக்கு, எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்றத வந்து கிளியரா சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பெண் சுதந்திரம் அப்படின்லாம் சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் வந்து பெண்கள் அடுப்பு ஊதணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து நம்ம மூவ் ஆகி வந்திருக்கோம். ஆனா இன்னமும் நம்மளோட வீடுகள்லயே ஒரு சில விஷயம்லாம் இருந்துட்டு இருக்கு. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு என்ன இந்த டைம்ல வந்து நிக்கிற, வேலை முடிச்சுட்டு என்ன இந்த டைம்ல வெளியில போற, வெளியில போனா என்ன இவ்ளோ லேட்டா வர, இல்ல ஒரு பெண் என்ன இப்படி வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி இன்னமும் ஒரு சில விஷயங்கள் நம்ம மேல திணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சோ அது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி விஷயம் நீங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கரெக்டா கேட்டீங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்றாங்க. கண்கள் என்பதால் தானோ காலமெல்லாம் கண்ணீர் வடிக்கிறார்கள். வீட்டு வேலையை தாண்டி வெளியே வர சொன்னான் பாரதி. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாலி வேலைக்குள்ள சிக்கி தவிச்சு கொண்டுதான் இருக்காங்க. இப்ப மேடம் பேசுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆண்கள் வந்து வேலையை விடுறது இல்ல, அவங்க வேலை கண்டினியூஸா பண்றாங்க. ஆனா வந்து பெண்கள் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வேலையை வந்து விடுற மாதிரி தான் இருக்கு. ஒரு மேட்டர்னிட்டி பீரியடுக்கு அப்புறம் குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிறாப்புலதான் இருக்கு. அந்த விஷயம் எல்லாம் கொஞ்சம் மாறினாக்கா உண்மையிலே நமக்கு வந்து உரிமை சுதந்திரம் எல்லாம் கிடைச்சதா நம்ம நினைச்சுக்கலாம். சுதந்திரம் அப்படின்றது என்னன்னாக்கா பெண்கள் வந்து அவங்க நினைக்கிற விஷயத்த வந்து செய்யறது மட்டும் சுதந்திரம் இல்ல, செய்ய வேண்டாம்னு நினைக்கிறாங்க பத்தியா, அதையும் அவங்க நிறைவேற்றுறாங்க பாத்தீங்களா, அதுதான் உண்மையான சுதந்திரம். பெண் சுதந்திரமும் பெண் கல்வியும் எந்த நாட்டுல வந்து அதிகமா இருக்குதோ அந்த நாடுதான் வளர்ந்த நாடா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனாக்கா இன்னைக்கு நீங்க கேட்டீங்க, பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து ஆடைகள் உடுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னைக்கு வந்து ஒரு பெண் வந்து லாஸ்ட் பஸ்ல இருந்து இறங்கிட்டு அவ தனியா வீட்டுக்கு சேஃபா பயம் இல்லாம வந்து சேர்ற ஒரு நிலைமை ஏற்படுதோ அன்னைக்குதான் உண்மையான பெண் சுதந்திரம் கிடைச்சதா நான் வந்து ஏத்துப்பேன். நடக்காது, அது நடக்கிறது இல்ல. நிறைய நீங்க பேப்பர்ஸ் மீடியாஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க, அந்த லாஸ்ட் பஸ் லாஸ்ட் ட்ரெயின் அந்த மாதிரி நேரத்துலதான் நிறைய பெண்கள் வந்து சிக்கிட்டு அவங்க லைஃப் லாஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் கேட்டா நிறைய பெண்கள் வந்து அவங்களுடைய காதலர் இல்லைன்னா வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒருத்தரோட கூட டிராவல் பண்றாங்க. ஆனா அப்படியாப்பட்ட பெண் வரும்போது அந்த லாஸ்ட் ஹவர்ஸ்ல வந்து நிறைய ஜன கூட்டம் எல்லாம் இருக்கிறது இல்ல. அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ஓட்டுநரும் என்ன பண்றாங்க, பஸ் வேற விதமா ஓட்டிட்டு போயிட்டு தலைநகரத்திலயும் நடந்த சம்பவம் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பெண் வந்து சிதைக்கப்படுறான். அப்ப வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்திலயுமே அவளுக்கு வந்து ஒரு சேஃப்னஸ் இருக்கணும் இல்லையா, அந்த சேஃப்னஸ் இல்ல.
நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு பெண் சுதந்திரம் வந்துருச்சு, ஓகே பெண் கல்வி நிறைய மேடம் சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லா பெண்களும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா என்னைக்கு வந்து பெண் வந்து பயம் இல்லாம நடு ராத்திரி நடந்து வர்றது, அது எப்ப நடக்குதோ அதுதான் அப்பதான் நமக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சதா நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு எனக்கு ஒரு ஆதகம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து பெண்கள் தினத்தை கொண்டாடுறோம், எவ்வளவு பேர் இதுக்கு பாடுபட்டாங்கன்ற கருத்தையும் சொன்னேன். அந்த தினத்துல பாத்தீங்கன்னாக்கா டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட்ஸ் கேட்கலையே பெண்கள், என்ன டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க? நாயுடு ஹால்ல போனா டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அதான் கேட்கலையே பெண்கள். மகளிர் தினத்துக்கு வந்து இந்த மகளிர் தின ஸ்பெஷல் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து பேச்சு போட்டி வைக்கிறாங்க, கட்டுரை போட்டி வைக்கிறாங்க, கோல போட்டி வைக்கிறாங்க, சமையல் போட்டி வைக்கிறாங்க, அழகு போட்டி வைக்கிறாங்க. இந்த அழகு போட்டி எல்லாம் எதுக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா ரோட்ல நீங்க நம்ம காலேஜ் படிக்கும் போது எல்லாம் பாத்துட்டு இருப்பீங்க, அந்த பாய்ஸ் எல்லாம் வந்து அந்த இதுல ஸ்டார் கேசிங்க உட்காந்துட்டு இந்த பொண்ணுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்டா, ஒரு 50 கொடுக்கலாம்டா, இதுக்கு 30 கொடுக்க முடியும், இது 70க்கு மேல கொடுக்கலாம்டா அப்படின்னு பேசுற ஆண்கள் இருந்துட்டு இருப்பாங்க. அதேதான் அழகு போட்டிலயே ஒரு பெண்ணை வந்துட்டு நடக்க வச்சு பார்த்து, அந்த நடக்க பொண்ணு வந்து ஒரு கோட்டோ இல்ல ஏதோ இன்னும் கேட்டாக்கா என்ன சொல்லுவாங்க 2 பீஸ் ட்ரெஸ் கடைசியில போடுறாங்க. போட்டுட்டு அந்த அழகு போட்டியை நடத்தி, இன்னைக்கு கூட பெண்கள் தினத்தன்னைக்கு நடத்தி அதுக்கு பிரைஸ் கொடுக்கற அந்த நிலைமை மாறணுங்க. ஏன்னா பெண் அழகானவள், அத வந்து ஆண் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆண் சொல்ல நம்ம அழகு என்பது அவள் மனசுக்கு உள்ளே தெரியும் அவ இவ்வளவு அழகா இருக்குன்னா, அத ஒரு ஆண் விமர்சனம் பண்ணி அதை ஏத்துக்கிற ஒரு நாளாமா இத அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி சொல்றது எப்படி இருக்குன்னா, அது வந்து அந்த காலகட்டத்திலே வந்து விவேகானந்தர் சொல்வார். என்ன சொல்வார்னா, அவருடைய பேச்சுல நீங்க கேட்டிருப்பீங்க, அவர் நிறைய பேசியிருக்காரு. அப்ப வந்து ஒரு பெண் அழகானவள் என்பது அவள் உணர வேண்டும், அதை அடுத்தவங்க சொல்லி அவள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அதனால வந்து பெண்கள் வந்து இனிமே வந்து யாராவது வந்து உங்ககிட்ட பேசினாங்கன்னாக்கா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு அப்படிலாம் சொல்லி, ஏன்னா விமன் இஸ் a weaker sex, அவ வந்து கொஞ்சம் வந்து பலகீனமான சில விஷயம் பாத்தீங்கன்னாக்கா பசிக்குதுன்னு சொன்னா கொடுத்துருவா, ஒரு தாய் உள்ளம் கொண்டவள். அதே மாதிரி ஒரு பணம் ஏதாவது கேட்கறாங்கனாக்கா அவளை அறியாம கொடுக்கக்கூடிய, அது பசிக்குது இல்ல ஏதோ ஒரு உதவி கேட்கறாங்கன்னு செய்யக்கூடிய மனசு வந்து பெண்களுக்கு இருக்கும். அதை வந்து சாதகமா பயன்படுத்திட்டு நிறைய ஆண்கள் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. பெண்கள் கிட்ட வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, நீ அழகா இருக்க, உன் கண்ணு அழகா இருக்கு அப்படி இப்படி நிறைய வார்த்தைகள், மாயஜால வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு அவங்க கிட்ட தேவையில்லாத ஒரு விஷயங்கள் அதாவது ஒரு பணமா இருக்கட்டும் வேற விஷயம் ஏதாவது வந்து அதை நிறைவேற வரைக்கும் அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்குது, அப்புறமா அவங்களை கட் பண்றது, இந்த மாதிரிலாம் நடக்குது. நிறைய நான் கேள்விப்பட்டேன். நிறைய பெண்கள் வந்து பணத்தெல்லாம் இழந்திருக்காங்க, லட்சக்கணக்கா இழந்திருக்காங்க. இது வந்து நீங்க இதுல கூட பாத்துருக்கலாம், வீடியோஸ்ல பாத்துருக்கலாம், யூடியூப்ஸ்ல பாத்துருக்கலாம், போன்லயே நேர்ல கூட பார்க்காமயே அவளை வர்ணிச்சு அவ குணத்தெல்லாம் சும்மா பிரைஸ் பண்ணிட்டு லட்சக்கணக்கான பணத்தை வந்து ஜிபே மூலியமா வந்து ஒருத்தவங்க பறிச்சிருக்காங்க. இது நடந்த உண்மை, நான் பேர்லாம் சொல்ல விரும்பல. இது வந்து நான் என்ன சொல்றேன், பெண்களுக்கு எல்லாம் வந்து நீங்க வந்து யாரு சொல்றாங்களோ, போன்ல பேசினாலும் சரி இல்ல நீங்க சாட் பண்ணாலும் சரி, நீங்க நம்பாதீங்க எதையுமே. உங்ககிட்ட பேசுறவங்க யாரு உண்மையா இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுன்னா, அதனால நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த காலகட்டம் வந்து இப்படி இருக்கு. ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, அந்த பணத்தை கொண்டு போயிட்டு ஒரு மாயஜால வார்த்தைகள் பேசி நம்ப வைக்கிற இந்த ஆணாதிக்க சமுதாயத்துல வந்து நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா என்ன எதுன்னு உண்மையை தெரிஞ்சுதான் நீங்க நடக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து ஆகும் மேடம். அது ஒரு கருத்து. அது சூப்பரான ஒரு விஷயம் சொல்லி. ஆமாங்க மேடம், கண்டிப்பா. சோ அடுத்ததா என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, பெண்களுக்கு, அதாவது பெண்களா நம்ம இப்ப பிறந்திருக்கோம், நமக்கான பிளஸ் என்ன மைனஸ் என்ன, பெண்ணா இருக்கிறதுல என்ன பிளஸ் இருக்கு என்ன மைனஸ் இருக்கு? பெண்களா இருக்கிறதுல என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா, டெசிஷன் மேக்கிங்ல ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் பெண் தான். ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன்றோம், அதுதான் நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவ் பாயிண்ட். பாசிட்டிவ் பாயிண்ட் நம்மகிட்ட தான் இருக்கு, அது ஒன்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது வந்து அதனுடைய பாசிட்டிவிட்டியோட எக்ஸ்ட்ரீம் நம்ம பார்க்கலாம். நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்றது கிடையாது. அதனால வந்து பெண் அப்படின்னாவே வந்து நம்ம வீக்கர் 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 வீக்கர்னு சொல்லிட்டு நம்ம பேக்வேர்ட் தான் போயிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு சின்ன கவிதை ஞாபகத்துக்கு வருது. பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கும் இருக்காங்க சமூகத்துல வந்து, பெண் வந்து இப்படிதான் காலையில எழுந்திரிச்சு சமைச்சு வீட்டுல இருக்கவங்களுக்குலாம் கொடுத்துட்டு வீட்டு வேலை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் 4 செவத்துக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன 2 வரி தான் கவிதை. 300 ஆண்டு முன்னுக்கு இழுக்குது முரட்டு விஞ்ஞானம், நாமோ 300 ஆண்டு பின்னே செல்வது முழுக்க அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எவ்வளவோ போராடிட்டோம், படாத பாடுபட்டுட்டோம், வெளியில வந்துட்டோம். இதுக்கு மேல எதுக்கு நம்ம அந்த வீட்டுக்குள்ள அடங்கி இருக்கிறது? அதுக்கா நம்ம போராடணும்?
அதுக்கு நமக்காக இத்தனை பேர் போராடி அவங்களுடைய வாழ்க்கையை இழந்து அவங்க அத்தனை உணவு இல்லாம நமக்காக எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பேர் அவங்களோட வாழ்க்கையை இழந்திருக்காங்க, தன்னுடைய குடும்பத்தை இழந்திருக்காங்க. அப்ப அதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நமக்காக போராடியவர்களை தாண்டி அவங்க எதுக்கு போராடினாங்க, நமக்கான சுதந்திரம் நமக்கு கிடைக்கணும், நாம் அதை சரியா பயன்படுத்தணும். அதுதான் நம்ம கான்செப்ட். அப்போ நீங்க அதை உங்களுக்கு கிடைச்சிருச்சு, இதுக்கு மேல நீங்க போராட வேணாம், உங்களுக்கு கிடைச்சதை நீங்க சரியா பயன்படுத்தினாவே போதும். அதுதான். ஆனா அங்க நெகட்டிவிட்டி எப்படி, ஐ மீன் மைனஸ் எப்படி ஆகுதுன்னா, அதை நம்ம யூஸ் பண்ணாம கிடைச்ச வரைக்கும் இப்போ வீட்டுல சரி ஓகே, வீட்டுல நம்ம அப்பா சம்பாதிக்கிறாரு, ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல அவங்க பாட்டுன்னு சொகுசா இருந்துக்கிட்டு நம்ம ஜாலியா இருந்துக்கலாம். 3 வேளை சாப்பாடு, வீட்டுல அப்படியே இருக்கிற வேலை செஞ்சுட்டு அப்படியே இருந்துக்கலாம். பட் ஸ்டில் வீட்டுல இருக்கிற வேலையை செய்யறது ஈஸின்னு நான் சொல்லல. ஆனா நம்மள வந்து அந்த அந்த கூட்டத்துக்குள்ளேயே, அந்த 4 செவத்துக்குள்ளேயே நம்மள அடைச்சிக்கிறோம் இல்லையா, கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ்ல உட்காந்துடுறோம். அந்த கம்ஃபர்டபிள் தான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒரு மிகப்பெரிய மைனஸே. அந்த கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ்ல நீங்க உட்கார்ந்துறதுனால நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்காக வந்து நீங்க இன்னொருத்தருக்காக போராடல, உங்களுக்காக யாரோ ஒருத்தர் போராடி இருக்காங்க. அப்ப அதை நீங்க எப்படி பயன்படுத்தணுமோ அதை அப்படி பயன்படுத்தணும். அப்போ நீங்க செய்யக்கூடிய ஒரு செயல் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு ஜெனரேஷனை ஊக்குவிச்சு அவங்க அதுக்கும் மேல சாதிக்கக்கூடிய நிலைக்கு போகணும். அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி உங்களுக்காக போராடியவர்கள் போராடி வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை நீங்க சரியா பயன்படுத்தி நீங்க மேல வரணும். அதுதான் எங்க கான்செப்ட், அதுதான் நமக்கு முக்கியமானதே. அப்போ நம்ம பாசிட்டிவ், நமக்கு வந்து பாசிட்டிவா வந்துருச்சு, நமக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷனுக்கு ஒரு நெகட்டிவா இருந்த விஷயம் எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்காதது எல்லாமே நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா நமக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் எல்லாம் உடைச்சு, சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய தடைகளை ஆல்ரெடி உடைச்சிட்டாங்க, சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தகர்த்தெறிஞ்சு நமக்கு அடுத்து வரக்கூடியவங்களுக்கு வழி விட்டோம் அப்படின்னா அது வந்து அடுத்த ஜெனரேஷன் இன்னும் ஈஸியா வளர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஆனா அந்த தடையை உடைக்காம நம்மளே ஒரு தடையா நடுவுல படுத்துட்டு இருந்தோம்னா அப்ப அடுத்து வரவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ பெண்ணானவள் ஆக்கவும் செய்வாள் அழிக்கவும் செய்வாள்ன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது வந்து ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட்க்கு ஏத்த மாதிரி அந்த பழமொழியை எடுத்துக்கிறாங்க. என்னோடைய மைண்ட் செட்க்கு ஏத்த மாதிரி நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, அவளால வந்து நல்லதையும் ஆக்க முடியும், கெட்டதையும் ஆக்க முடியும், நல்லதையும் அழிக்க முடியும், கெட்டதையும் அழிக்க முடியும். அது பெண் கிடையாது, ஆணாலையும் முடியும். ஆனா ஒரு ஸ்டப்பான ஒரு விஷயத்த எடுத்து செய்ய முடியும்னா பெண்ணாலதான் முடியும். ஆணும் பெண்ணும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஸ்டப்பானா அது ஒண்ணு எடுத்து நான் முடிச்சே தீருவேன் அப்படின்றது. ஆணை விட பெண் வந்து ஒரு படி அதிகமாவே அந்த ஈடுபாட்டோட செய்வா. அப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இத்தனை போராட்டங்களை தாண்டி நமக்காக இவ்வளவு உரிமைகள் கிடைச்சிருக்கு. என்ஜாய் பண்ணலாம், சரியான முறையில என்ஜாய் பண்ணலாம். அதை என்ஜாய் பண்றது மட்டும் இல்லாம நீங்க எந்த விதத்துல எதை எப்படி பயன்படுத்துறீங்கன்னா அடுத்து வரக்கூடியவர்களுக்கு தடையா இல்லாம அது ஒரு வழியா இருக்கணும். அப்படி உங்களுக்கு கிடைச்சதை நீங்க பயன்படுத்தி பாசிட்டிவ் ஆக்கணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுங்க. வேலையாகட்டும், படிப்பாகட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அது இதுதான் இருக்கணும் அதுதான் இருக்கணும்லாம் கிடையாது. இன்னைக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கு. உங்களுடைய பேஷன் எதுல இருக்கோ அதுக்கான ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நீங்க ஒன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட்ஸ் தானா வர ஆரம்பிக்கும். ஃபெயிலியர் அஃப்கோர்ஸ் பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் வரதுதான், அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபேஸ் பண்ண முடியாது கூடாது அப்படின்லாம் கிடையாது. நீங்க அதை ஃபேஸ் பண்ண தயாரா இல்லாத பொழுதுதான் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. அது ஒன்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒன்ஸ் காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய லைஃபே வேற மாதிரி இருக்கும். அது நீங்க செலவு பண்றது உங்களுடைய காசுன்றது ஒரு சிக்கனம் உங்ககிட்ட வந்துடும். அதை தாண்டி அடுத்தவர்களுடைய கையை எதிர்பார்க்க மாட்டோம், அது ஒரு விஷயம். இன்னொன்னு, உங்களுடைய பணத்துல நீங்க வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அது தரக்கூடிய நிம்மதியும் அமைதியும் யாருடைய பணத்துல நம்ம வாழ்ந்தாலும் அது கிடைக்காது. அப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சுதந்திரத்தை சரியான முறையில பயன்படுத்தி அடுத்தவர்களுக்கான வழியை உருவாக்கணும். ஓகே. சோ இப்ப நம்ம வந்து பெண்கள் அப்படின்னு மொத்தமா பேசிட்டு இருக்கோம், இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம். இப்ப நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க இல்லையா, சோ நீங்க வந்து நான் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால என்னால இந்த விஷயத்த செய்ய முடியல அப்படின்னு ஏதாவது நடந்திருக்கா? நடந்திருக்கு.
என்னது? நான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஏதாவது போயிட்டு மிட் நைட்ல வீட்டுக்கு போகும்பொழுது ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய பயம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு விஷயத்துக்காக நான் ஏன்டா பொண்ணா பிறந்தேன்னு யோசிச்சிருக்கேன். நான் வேற எதுக்கு ஏன் பொண்ணா பிறந்தேன்னு கிடையாது. ஒரு பையனா இருந்தா அந்த நேரத்துல வந்து நம்ம பயப்படணும்னு அவசியம் இருந்திருக்காது. எத்தனை மணிக்கு முடிஞ்சாலும் நம்ம பாட்டு ஜாலியா போயிட்டு வந்திருக்கலாம். பட் அது ஒரு பெண்ணா இருக்கும் பொழுது ஓவர் கான்சியஸா இருந்து போற மாதிரி இருக்கும். ஒரு பையனா அந்த லைக் சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம பத்திரமா போகணுன்றது இல்லாம அவன் பாட்டும் ஜாலியா வண்டி எடுத்துட்டு ஜாலியா போயிடுவான். பட் நம்ம ஒன்ஸ் அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக ஸ்டார்ட் பண்ற இடத்துல இருந்து வீட்டுக்கு உள்ள போற வரைக்கும் உள்ளுக்குள்ள வந்து அந்த படபடப்பும் பயமும் இருந்துட்டே தான் இருக்கும். அந்த அந்த போற அந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, நம்ம வேலை செய்யற இடத்துல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள அந்த நடுவுல இருக்கக்கூடிய கேப் இருக்குல்ல, அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயம் நான் என்ன நினைக்க வச்சிருக்கு, பையனா இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் எனக்கான ஃப்ரீடம் எனக்கு கிடைச்சிருக்கு. வீட்டுக்குள்ள தடை இல்லைனாலும் நம்ம மனசுக்குள்ள அந்த பயம் இருந்துட்டு தானே இருக்கு என்னைக்கா இருந்தாலும். மேடம் சொன்ன மாதிரி அது காந்திஜி சொன்ன மாதிரி நடுஇரவுல வந்து கழுத்துல ஃபுல்லா நகை போட்டுட்டு என்னைக்கு ஒரு பெண் வந்து நடந்து போக முடியுதோ அன்னைக்குதான் வந்து முழுமையான சுதந்திரம் கிடைச்சதா அர்த்தம்னு சொல்லிட்டு. முழுமையான சுதந்திரம் நகை இல்லை, எது ஒரு நகையே வேண்டாம், சும்மா நடந்து போறதுக்கு கூட நமக்கு இன்னைக்கு முடியாது. நகை எதுக்கு? நகை வந்து ஒரு பாரம். சும்மா நடந்து போனாவே நம்மள எப்படி சொல்றதுன்னா நம்ம எந்த வழியை நோக்கி போறோமோ அந்த வழியை நோக்கி போக விட மாட்டேன்றாங்க. இதுல நகையெல்லாம் போட்டு போனா நம்ம உயிரோட வீட்டுக்கு போன மாதிரிதான். அந்த மாதிரிதான் இருக்கு எனக்கு. ஓகே, தேங்க்யூ, சூப்பரா சொன்னீங்க. அடுத்ததா என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல வந்து பொன் குழந்தையா அப்படின்னு சொல்லி அதை வந்து வெறுப்பாங்க. ஒரு வீட்டுக்கு கண்டிப்பா வாரிசு இருக்கணும், ஆண் மகன் தான் வேணும், ஆண் மகன் பெத்துக்குடு அப்படின்னே சொல்லி லைனா பெண்கள் பிறந்தாலும் அந்த ஆணுக்காக ஒரு வெயிட்டிங் இருக்கும் அப்படின்னு ஒரு காலம் இருந்தது. இல்ல தொடர்ந்து பெண்ணா பிறந்ததுன்னா அதை கள்ளிப்பால் ஊத்தி கொலை பண்ணுன்ற அளவுக்கு எல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து அப்பா பசங்களை விட பொண்ணுங்க எவ்வளவு மேல அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. பட் அந்த பெண் சிசுவதை, அந்த குழந்தைகள் சிசுவதை அப்படின்றது இப்ப வரைக்கும் இருக்கா? ரொம்ப அருமையான கேள்வி மேடம். ஆக்சுவலா வந்து நம்ம இன்னைக்கு ரொம்ப முன்னேறிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஸ்கேன்ல கூட வந்து எந்த சைல்டும் தெரிஞ்சுக்க கூடாது, ஜெண்டர் தெரிஞ்சுக்க கூடாது சொல்றதுனால அதுல இருந்தே நமக்கு தெரியுது இல்லையா, அந்த ஜெண்டர் தெரிஞ்சுட்டாக்கா அந்த ரெஸ்பான்ஸ் அந்த அவங்க கொடுக்கறதே மாறிடுது. அதனாலதான் அந்த பிறக்கிற வரைக்குமே என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்க கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த காலகட்டத்துல நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா ஒரு ஆண் தான் வாரிசு. பெண்கள் பிறந்துட்டே இருந்தா கூட 2 பெண்கள் பிறந்திருப்பாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு டீச்சரா ஒர்க் பண்றேன்னு தெரியும் உங்களுக்கு. எனக்கு கூட ஒர்க் பண்ற டீச்சர்ஸே நான் பார்த்திருக்கேன், 3 பெண்கள் பிறந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆண் பிறக்கிறாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து இன்னைக்கு வந்து ஒரு 4 பெண்களுக்கு தந்தையா இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் கூட என் கூட இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து ஏன்னா 4 பெண்கள் பிறந்திருக்காங்க அவங்க குடும்பத்துல. அதுக்கப்புறம் ஒரு 3க்கு அப்புறமா நிறுத்தி இருக்கலாம். ஒரு ஆண் வாரிசு வேணும்ன்ற எதிர்பார்ப்போட இந்த காலகட்டத்திலயுமே அப்படி அவங்க வந்து பிரசவிச்சிருக்காங்க உங்க மனைவி. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு குழந்தை 2 குழந்தை திட்டமிடுறாங்க. அது அந்த குழந்தை வந்து 2 பெண்களா இருக்கலாம், இல்ல 2 ஆண்களா இருக்கலாம், இல்ல ஒரு ஆண் ஒரு பெண்ணா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அவங்க ஏத்துக்கணும்னு நான் சொல்றேன். ஒரு ஆண் தான் வாரிசா இருக்க முடியுமா? ஏன் பெண் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி கிளாஸ் ரூம்ல நான் போய் கிளாஸ் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா பெண்கள் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் சைல்டு. அதாவது ஒரு 13 வயது பெண்கள் 15 வயது பெண்கள் எல்லாம் தான் ஹேண்டில் பண்ற கிளாஸ் ரூம்ல. அவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க. எந்த ஒர்க்கு கொடுத்தாலும், அசைன்மெண்ட்ஸ் கொடுத்தாலும், எந்த ஒர்க்கு கொடுத்தாலும் கரெக்டா முடிச்சிருவாங்க. ஆனா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது பாய்ஸ் கிட்ட தான் நமக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவைப்படுது. அப்படியேப்பட்ட பெண்கள் வந்து போட்டுறணும், பெண்களை போற்றுவோம் அப்படின்றதான் இந்த மகளிர் தினத்தோட கான்செப்டா இருக்கணும். ஆனா இன்னைக்கு வந்து கள்ளிப்பால் கொடுத்தது அந்த காலகட்டம். ஆனா கள்ளிப்பால் கொடுக்காம இன்னொரு குழந்தை வந்து ஆனா பிறக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கறது இந்த காலகட்டம். அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சின்ன கவிதை நானே எழுதுனது. பேதமின்றி விலங்கு கூட பிள்ளை ஒன்றை பெற்றெடுக்க எம் இந்திய தாய்க்குலமோ தூக்கி எறிகின்றனர் பெண் சிசுவை குப்பை தொட்டி வளர்க்க. குப்பை தொட்டியா அல்லது குழந்தை தொட்டியா என்ற பட்டிமன்றம் ஒன்றை நான் தொடுக்க, தாய்ப்பால் பருக வருமுன் எருகம்பால் அதன் விதியை நிர்ணயிக்க, இதை போய் நான் எந்த நீதிமன்றத்தில் உரைக்க. கூடுமுன் கூட்டலை பாராமல் கூடிய பின் கூட்டலை கழிப்பது கூடியவரின் குற்றமன்றோ. அது மட்டும் அல்லாமல் பாசத்திற்கு தாய் வேண்டும், அன்புக்கு சகோதரி வேண்டும், காதலிக்க காதலி வேண்டும்,
துணைக்கு மனைவி வேண்டும் என்று எதிர்பார்க்கும் ஆண்கள், ஆனால் தனக்கு பிறக்கும் குழந்தை மட்டும் பெண்தான் வேண்டும் என்று எதிர்பார்ப்பது என்ன நியாயம் அப்படின்ற ஒரு சில வரிகளை நான் வந்து எழுதியிருந்தேன். இது என்ன ஒரு தாக்கம் பாத்தீங்கன்னா, அந்த உங்களுக்கு தெரியும் மதுரை அந்த கிராமப்புறத்துல சார்ந்த பெண்கள்லாம் வந்து ஒரு கள்ளிப்பால் கொடுத்து குழந்தைங்களை வந்து கொலை பண்ற மாதிரி எல்லாம் சில படங்கள்லாம் கூட வந்திருக்கு. ஆனா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா 2 பெண்களுக்கு அப்புறமும் இன்னொரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு பெண்ணா இருக்கட்டும் 2 பெண்ணா இருக்கட்டும், நீங்க வந்து சந்தோஷமா எடுத்துக்கோங்க. ஏன்னா பெண்கள் வந்து இன்னைக்கு எல்லா துறையிலும் முன்னேறிட்டாங்க. அவங்களால எல்லா விஷயங்களும் சாதிக்க முடியும். அந்த கான்செப்டை மாத்தி அவங்க வந்து ஆண் தான் வாரிசா இருக்கணும் அப்படின்றத வந்து எங்க ஜெனரேஷன் ஏத்திக்கிட்டா கூட இந்த மாமனார் மாமியார் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் வற்புறுத்துறாங்க. இல்ல பெண்ணு பிறக்கலன்னா அந்த மருமகளை வந்து ஒரு மாதிரி சித்திரவதை கூட பண்றாங்க. அதுக்கு என்ன ரீசன் இருக்கு மேடம்? இப்ப பெண்ணு தான் எப்படி பிறக்கும், ஒரு இதை டிசைட் பண்றதே மேலோட சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா அவங்களுடைய கேமெட் தான் ஆக்சுவலா இல்லையா? உங்களுக்கு தெரியும் இல்லையா, எக்ஸ் குரோமோசோம் XY குரோமோசோம்ஸ் எல்லாம் நீங்க படிச்சிருக்கோம் சயின்ஸ்ல. சோ பெண்ணு இதுக்கு எந்த விதத்திலுமே காரணம் இல்ல, பிராக்டிகலாவும் காரணம் கிடையாது, சயின்டிபிக்காவும் காரணம் கிடையாது. அதனால அவளை வந்து ஏசுறது பேசுறது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வந்து இந்த நிலைமை வந்து மாறணும். எதா இருந்தாலும் அவங்க ஏத்துக்கிற பக்குவம் வந்து வரணும் அந்த இருக்கு. அதே மாதிரி பார்த்தா ஒரு பெண் பாத்தீங்கன்னாக்கா இன்னும் வந்து வரதட்சணை எல்லாம் போயிடுச்சுன்றாங்க. ஆனா அது உங்க பொண்ணுக்கு எவ்வளவு போட்டீங்களோ போட்டு பண்ணுங்கன்றாங்க கடைசியில. நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப நல்லா படிச்சிருக்காங்க பெண்கள், ஆணுக்கு நிகரா வேலை பாக்குறாங்க, ஆணுக்கு நிகரா சாஃப்ட்வேர்ல சம்பாதிக்கிறாங்க. அப்படியும் அந்த சம்பந்தம் பேசும்போது நானே நிறைய வீடுகள் எங்க குடும்பங்கள் அல்ல நிறைய குடும்பங்களை பாக்குறேன். உங்க பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாலிஷ்டா இவ்வளவு நகை போடுங்க, பையனுக்கு இதை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கறது கூட வந்து ஒரு இதுதானே மேடம், ஒரு வருந்தத்தக்க விஷயம் தானே. பெண் வீட்டார் வந்து கேக்குறாங்களா நீங்க இவ்வளவு நகை கொடுங்க இவ்வளவு பணம் கொடுங்கன்ட்டு? இல்லையா, இன்னைக்கு கூட எல்லா சமூகத்திலும் என்ன இருக்கு, பெண்களை திருமணம் பண்ணும்போது பெண் வீட்டார் தான் திருமணத்தை பண்ணணும், பெண் வீட்டார் தான் நகையை போடணும், பெண் வீட்டார் தான் மாப்பிள்ளைக்கு நிறைய டவுரியா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு காரோ இல்ல ஒரு வெஹிக்கிளோ வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்குல்ல. அந்த நிலைமை மாறணும்ன்ற அப்படி செஞ்சு கூட சாட்டிஸ்ஃபைட் எல்லாம் மறுபடியும் கேட்டுட்டே இருப்பாங்க. ஆண் என்பது வல்லினம், பெண் என்பது மெல்லினம், இடையில் வந்தது இடையினம் வரதட்சணை. அந்த விஷயம் வந்து மாறணும். அப்படியே லைட்டா கேட்டா எவ்வளவு முடியுமோ வாங்கிடுறாங்க. ஈக்குவல் ஜெண்டர்ன்றப்ப ஈக்குவாலிட்டி எல்லாத்துலயும் இருக்கணும் இல்லையா? சோ அந்த விஷயமும் மாறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 2 விஷயமும் மாறணும். தேங்க்யூ மேம், சூப்பரா சொன்னீங்க. பெண் சிசு அந்த கொலை பத்தியும் பெண்ணியம் பத்தியும் வந்து நிறைய விஷயம் சொன்னீங்க. சோ அடுத்ததா என்னோட கேள்வி வந்து உங்ககிட்ட, இப்ப வந்து நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாம் வளர்ந்துருச்சு, எல்லாமே அட்வான்ஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து இப்ப நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே டெவலப் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். மார்னிங் எந்திரிச்சதுல இருந்து ஈவினிங் நைட்டு நம்ம போய் தூங்குற வரைக்கும் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றோம் பொதுவா பெண்கள்? நீங்க என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றீங்க வீட்ல, ஆபீஸ்ல, திருப்பி வீட்டுக்கு போறப்போ? அந்த அட்வான்டேஜஸ், அந்த எல்லா விஷயமும் டெக்னாலஜிஸ்னால நம்ம என்ன பாதிக்கப்படுறோம் அப்படின்றத சொல்லுங்க. இன்னைக்கு தினசரி வாழ்க்கையிலன்னு பாத்தீங்க அப்படின்னா லைக் சோசியல் மீடியாவோட இன்வால்வ்மெண்ட் நிறையவே இருக்கு. நம்ம வேலை செய்யற இடத்துல கூட சும்மா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாக்குறதாகட்டும், இல்ல அந்த பிரேக் டைம்ல ரீல்ஸ் பாக்குறது, இல்ல வீட்டுக்கு போனோடனே நம்ம ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பாக்குறது, நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய நண்பர்கள் அல்லது நம்மளுடைய குடும்பத்தார்களோட நம்ம நேரம் செலவழிக்கிறத தாண்டி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல தான் நிறைய நம்ம செலவழிக்கிறோம் இன்னைக்கு. அப்படி அந்த விதத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா டெக்னாலஜின்னு யோசிச்சிங்கனாக்கா இன்னைக்கு ஏஐ வந்ததுக்கு அப்புறம் வந்து நமக்கு டெக்னாலஜி எதுக்கு கொண்டு வராங்கன்னா, ஏதோ ஒரு வேலை கடினமா இருக்கு, அதை இன்னும் கொஞ்சம் இயல்பாக்கணும்ன்றதுக்காக டெக்னாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சு நமக்காக கொண்டு வராங்க. ஆனா ஒரு வேலையை இயல்பாக்குறதுக்கு கொண்டு வந்த ஒரு விஷயத்த இன்னொருத்தருடைய இயல்பு வாழ்க்கையை உடைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியவர்கள் அதிகமா இருக்காங்க இன்னைக்கு. அது முக்கியமா அதுல பாதிக்கப்படுகிறவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்கள் அதிகமா இருக்காங்க. ஆண்களும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க, அதிக சதவீதம் பாத்தீங்கன்னா பெண்கள் தான் இருக்காங்க. அது எப்படின்னாக்கா இன்னைக்கு நார்மலா நம்ம ரெகுலரா நியூஸ் பாக்குறது, டே டு டே லைஃப் நிறைய விஷயங்கள் நடக்கிறது தான். ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணு வேணான்னா வேணாம், அவளுக்கு அது சரியா படல அதனால வேண்டான்னு சொல்றான். இதுவே உங்ககிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து
காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வேண்டான்னு சொல்லி அந்த பொண்ணு உங்க மூஞ்சில ஆசிட் அடிக்கிறதோ, இல்லைன்னா வந்து அந்த பொண்ணு உங்களுடைய போட்டோவை போட்டு சோஷியல் மீடியால தப்பா சித்தரிச்சு அதுக்கான தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் அதுல பதிவு பண்றதோ, அதை பண்ணா அது உங்களுக்கு எப்பேற்பட்ட மன தாக்கத்தை கொடுக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ கேரளாவில் நடந்துச்சு ரீசெண்டா ஒரு விஷயம். பஸ்ஸில் வந்து ஒரு ஆண் வந்து லைக் தவறான ஒரு எண்ணத்துல தொடல அந்த பொண்ணை. பட் அந்த பொண்ணு வந்து தவறான எண்ணத்துல தொட்ட மாதிரி ஒரு ரீல்ஸ் போட்டாங்க. அந்த ரீல்ஸ்னால மன உளைச்சல்ல அந்த ஆண் தற்கொலை செஞ்சுக்கிட்டதா நியூஸ். ஆனா அதை நாங்க பல வருஷமா நாங்க சந்திச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்க யாருக்குமே தெரியல. பல வருஷமா நாங்க இதெல்லாம் வந்து ஒரு வழியா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல. ஒருத்தர் அவர் தப்பு செஞ்சாருன்னு நான் சொல்லல, அவர் மேல தப்புன்னு நான் சொல்லல. அவர் தப்பு செய்யல, அந்த பொண்ணு பண்ணது தப்பு தான். ஆனா இந்த மாதிரி தினசரி வாழ்க்கையில நாங்க காலையில பஸ் ஏறி போறோம்னா சாயந்தரம் வீட்டுக்கு வரும்பொழுது பஸ் ஏறி தான் வரும். அப்ப தினமும் ஒவ்வொரு பெண்ணும் இந்த மாதிரி ஒரு ஆணை சந்திச்சுட்டு தான் இருக்கா. அப்போ அப்படி பாத்தீங்கன்னா நாங்க எத்தனை பேர் சூசைட் பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில. நீங்க ஒரு பொண்ணு ஒருத்தரை தப்பா சித்தரிச்சுட்டா அப்படின்றதுக்காக அவர் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சு இறந்துட்டாரு அப்படின்னா, அப்ப நாங்க எத்தனை பெண்கள் தமிழ்நாடு இல்லைங்க, உலகத்துல வந்து பெண்களுடைய பாப்புலேஷனே கம்மியாயிடுங்க அப்படின்னு நாங்க யோசிச்சோம் அப்படின்னா, சாகணும்னு யோசிச்சோம் அப்படின்னா. அந்த பொண்ணு செஞ்சது தப்பு, ஆனா அதே சமயம் நாங்களும் அந்த மாதிரி பல வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதை ஃபர்ஸ்ட் உங்களுடைய சிந்தனையில நீங்க புகுத்தணும். அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா நான் சொல்லணும்னு நினைச்சேன். சோசியல் மீடியா அப்படின்றது ஏதோ ஒரு விதத்துல நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்கணுன்றதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம் அப்படின்னா அதை டெவலப்மெண்ட்காக யூஸ் பண்ணுங்க. அதை இன்னொருத்தரை டெஸ்ட்ராய் பண்றதுக்காக யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து சரியானது கிடையாது. அது பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் யாரா இருந்தாலும் அதுதான். அது சோசியல் மீடியா பிளஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி நிறைய அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணை வந்து ரொம்ப மனதளவுல உடைக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அந்த டெக்னாலஜி தப்பானதுன்னு நான் சொல்லல, அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடியவர்கள் மிக தவறான நோக்கத்துல பயன்படுத்துறதுனால வந்து அந்த பெண் வந்து தினசரி வாழ்க்கையில மிக ஒரு டிப்ரெஸ்டான ஸ்டேட்டுக்கு போறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா அது இருக்கு. அப்போ டெக்னாலஜி வந்து 2 பேரும் யூஸ் பண்ணுங்க, 2 பேரும் டெவலப் ஆகுங்க, அதுக்குதான் நமக்கு கொடுத்துருக்காங்களே தவிர ஒருத்தர் பாத்தீங்கன்னா வந்து இழிவுபடுத்துறதுக்கோ ஒருத்தரை அழிக்கிறதுக்கோ பயன்படுத்தப்பட்டது கிடையாது டெக்னாலஜின்றது நம்மளோட இயல்பு வாழ்க்கையே வந்து ரொம்ப ஈஸியா மாத்துறதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா, ஒரு பெண் வந்து காலையில எழுந்துச்சு ஈவினிங் வேலைக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல தொடங்குறதுல இருந்து ஆபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு போற வரைக்கும் பார்க்கக்கூடிய ஆண்கள் பல பேர் இருக்காங்க. அவ சோசியல் மீடியால அபியூஸ பார்க்கணும், பிளஸ் தினசரி வாழ்க்கையில அவ தினமும் அபியூஸ பார்த்துட்டு தான் இருக்கா. அது வந்து கண்கள் மூலயமா இருக்கலாம், இல்ல பேசுறது மூலயமா இருக்கலாம், எப்படின்னாலும் சரி. ஒரு நாள் கூட ஒரு பெண் கூட ஒரு ஆண் வந்து அவளை வந்து எல்லா ஆண்களுமே சரியான நோக்கத்துல பார்த்தாங்கன்னு ஒரு பெண்ணால சொல்லவே முடியாது. கண்டிப்பா வேலை செய்யற இடத்துலயே ஆகட்டும், இல்ல இது வீட்டுக்கு போற இடத்துலயே ஆகட்டும், இல்ல வீடுகள்லயே நிறைய இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த சோசியல் மீடியா வந்து ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அந்த பெண் வந்து வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது ஒரு விஷயம். இன்னொன்னு, தவறே இல்லைன்னா கூட அதை பெருசாக்கி ஒரு உயிரை அழிக்கக்கூடிய இடத்துல கூட அந்த சோசியல் மீடியா இருக்கு. அதை நாம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றத பொறுத்துதான் இருக்கு. அந்த சோசியல் மீடியா ஒரு பெண்ணோடைய வாழ்க்கைய அழிக்கக்கூடிய இடத்துல இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. அவர்களுக்கான வளர்ச்சிக்கு எப்படி அது சமூக வலைதளம் பயன்படுதோ அப்படி நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதை விட்டுட்டு இன்னொருத்தருடைய வாழ்க்கையை அழிப்பதற்காக அந்த சோசியல் மீடியா நம்ம யூஸ் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, விமென்ஸ் டே அதுவுமா வந்து நான் வந்து ஒரு பேங்க்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு விரும்புறது என்னன்னா, நிறைய விஷயங்கள்ல வந்து பெண்களுக்கு வளர்ச்சி எல்லாம் வந்துருச்சு. பட் ஸ்டில் சில விஷயங்கள்ல இந்த லோன்ஸ்ன்னு போயிட்டீங்க அப்படின்னா நிறைய வங்கிகள்ல ஒரு பெண்ணுக்கு ஒரு லோன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடன் கொடுக்கும் பொழுது கோ அப்ளிகன்ட் மென்னு இல்லாம பெண்ணுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கும் கொடுக்க மாட்டேன்றாங்க. என்னதான் வங்கி ஊழியரா இருந்தாலும் நான் ஒரு ஊழியர் தான், என்னால கேட்கதான் முடியுமே தவிர என்னால அது சேஞ்சஸ் கொண்டு வர முடியாது. அது நானே வந்து வேலை செய்யறேன் அப்படின்னா கூட நிறைய வங்கிகள்ல நான் ஒரு சேலரிடா இருக்கேன், இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்டா பிசினஸ் பண்றேன் எப்படின்னாலும் இருக்கலாம்.
நிறைய வங்கிகள்ல வந்து கோ அப்ளிகன்ட் வந்து மென் ஒருத்தர் இருக்கணும். அவர் ஒர்க்கிங் இல்லையோ அவசியம் இல்லை, ஆனா கோ அப்ளிகன்ட் மென் இருக்கணும். அது ஏன், அதான் எனக்கு புரியல, இன்னை வரைக்கும் புரியல. சில பேங்க்ஸ்ல வந்து டாப் மேனேஜ்மெண்ட்ல விமன் கூட இருக்காங்க, டாப் மேனேஜ்மெண்ட்ல. அந்த பேங்க்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா வந்து மென் கோப்ளிகண்டா இல்லாம ஒரு லோன் விமென்க்கு கொடுக்கறதே கிடையாது. அது முக்கியமா நம்ம அடுத்த இது வந்து யார் பாக்குறாங்களோ ஓகே, சரிங்களா, உங்களால அடுத்த நிலைக்கு இது கொண்டு போய் சரி செய்ய முடியும் அப்படின்னா இது கண்டிப்பா இது அடுத்த நிலைக்கு கொண்டு போங்க. இன்னைக்கு ஆண்களோட கம்பேர் பண்ணும்போது பெண்கள் ஒரு ஆண்டர்பிரனரா பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஐடியாஸ் வச்சிருக்காங்க, அதுக்காக நிறைய எக்ஸிக்யூட் பண்றாங்க. அப்போ அவங்க அடுத்த நிலைக்கு அதை கொண்டு போகணும் அப்படின்னா முக்கியமா எந்த ஒரு பிசினஸ் மேன் எடுத்தாலும் அந்த பிசினஸ் மேனுக்கு பேங்கரோ கம்பல்சரி ஒரு சப்போர்ட்டிவ் ஒரு டூல் தான். அப்ப அந்த சப்போர்ட்டிவ் டூல் வந்து மென்னுக்கு தான் இருப்பேன், விமனுக்கு இருக்க மாட்டேன்றது சரி கிடையாது. அப்போ பார்த்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடியவர்கள், ஏன் நம்மளுடைய பினான்ஸ் மினிஸ்டரே வந்து விமன் தான், பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு லோன் கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு நாட்டுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டையே நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல ஒரு விமன் இருக்காங்க. ஆனாலுமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிசினஸ் நான் தொடங்குறதுக்கு நீ விமனா இருக்கேன்னா அத அந்த லோனை டினை பண்றதுக்கு நிறைய பேங்க்ஸ் இத செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த கடன் தரக்கூடிய நிறுவனங்கள்ல வந்து விமன் ஒரு லோனை நோக்கி வராங்கன்னா நீங்க எப்படி மென்னுக்கு அதை சர்வே எப்படி நீங்க செக் பண்ணுவீங்களோ, லைக் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அதையும் பண்ணுங்க, ஃபினான்ஷியல் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணுங்க. ஆனா ஒரு விமன்ன்றதுனால கோப்ளிகன்ட் இல்லாம கொடுக்காம விட்டுறாதீங்க, தட் இஸ் நாட் ஃபேர், ஓகேங்களா. அதுதான். அப்போ விமென்ஸ் டே அதிகமா வந்து என்னுடைய முக்கியமான ஒரு, ஏன்னா நான் வேலை செய்யறது வங்கியில தான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து ஒரு பெண் வந்து நல்லா வேலை செய்யறாங்க, அவங்க ஏதோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு என்கிட்ட வந்து ஒரு லோன் கேட்கும் பொழுது அதை நான் ஃபர்தரா எடுத்துக்கிட்டு போகும்பொழுது அடுத்த நிலையில அது ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அது ரீசன் வந்து நீ பெண்ணு, உனக்கு வந்து கோ அப்ளிகன்ட் ஒரு ஆண் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அது எனக்கே கொதிக்குது. அப்போ வந்து தன்னுடைய வாழ்க்கையில முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து உங்ககிட்ட அடுத்த நிலை பினான்சியலா ஒரு சப்போர்ட் கேட்டு ஒரு பேங்க்ல வந்து நிக்கிறாங்க அப்படின்னா ஒரு வங்கி வந்து அது அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும். அது கொண்டு நீங்க லோன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மென்ன விமனை கம்பேர் பண்ணீங்கன்னா வந்து ரீபேமெண்ட் பண்ணக்கூடியவர்கள் ஆண்களை தாண்டி பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க. பெண்கள் என்னைக்குமே வந்து லோன்ஸ் வந்து அந்த ரீபேமெண்ட்டோ இல்லை அந்த லோன்ஸை ரீபே பண்றதுல டிலேஸோ பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணீங்கன்னா விமன் அதிகமா இருக்க மாட்டாங்க, மென் தான் அதிகமா இருப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது நீங்க அதை முன்னோடியா வச்சு கூட வந்து விமனுக்கு லோன் ப்ரொவைட் பண்றதுல ஒரு மென்ன கோப்ளிகன்ட் இல்லாம கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். ஓகே. சோ இந்த காலகட்டத்துல சம்பாதிக்கிற பெண்களுக்கு என்ன வேணும்ன்றத தெளிவா அழகா சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஏன்னா கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் பெண்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க, பட் அதுல இது இப்படி ஒரு செக் வச்சிடுறாங்க, ஸோ சைன் வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மகளிர் தினம் ஸ்பெஷல்ல வந்து எங்களுக்காக இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். நன்றி. கவர்மெண்ட் ஸ்கீமை பத்தி அவங்க பேசியிருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் மகளிர் தினத்துக்கு கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷலா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்க? ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா மேடம், மகளிர் தினத்தன்று வந்து பாத்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் வந்து ஒரு தீம் வந்து பெண்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த வருஷம் 2026 என்ன தீம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கிவ் டு கெயின் அப்படின்றதுதான் தீம். ஆக்சுவலா கிவ் டு கெயின், அதாவது ஒரு செடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செடிக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா நம்ம தண்ணி ஊற்றணும், அது தேவையான விஷயங்கள்லாம் போடணும், உரங்கள்லாம் போட்டாதான் அந்த செடி வளர்ந்து நமக்கு என்ன கொடுக்குது, நிறைய பழங்கள் காய்கறிகள் உபயோகமான பல விஷயங்களை கொடுக்குது. அது மாதிரி ஒரு சமுதாயத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்கா எந்த சமுதாயத்துல பெண் கல்வியும் பெண் சுதந்திரமும் இருக்குதோ அந்த சமுதாயமே உயர்ந்த சமுதாயம் அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. எந்த சமுதாயம் உயர்ந்து நிற்குதோ அந்த நாடுதான் வந்து முன்னணி நாடாக வரும். அதனால எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டுல வந்து பெண்ணுக்கு வந்து சம உரிமை அளிக்கப்பட்டு அவளை வந்து சரியான வழியில நடத்துறாங்களோ அந்த நாடுதான் முன்னேறிய நாடு. அதேதான் வீட்லயும் 2 குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அது பெண் குழந்தையா இருந்தா அதிகமா அந்த பெண் குழந்தை என்ன ஆசைப்படுதோ அதை படிக்க வச்சு அந்த குழந்தைய முன்னேற்ற குடும்பம் ஜொலிக்கும். அதே மாதிரிதான் நாடும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. ஏன்னா இவங்க மேடம் பேசுனாங்க இல்லையா, அந்த லோன் பத்தி எல்லாம் பேசுனாங்க. அந்த மாதிரி
பெண்கள் ரொம்ப பர்ஃபெக்டா லோனை ரீபே பண்ணும்போது கூட அவங்களுக்கு இன்னும் வந்து லோன் வந்து கொடுக்கறதுக்கு இன்னொரு மெயின் சப்போர்ட் தேவைப்படுதுன்றாங்க. அது ரொம்ப ஒரு வருத்தத்தக்க விஷயம். ஒரு பெண் வந்து ஒரு இடத்தை அடையறதுக்கு, ஒரு சீட்ல வைக்கிறதுக்கு ரொம்ப போராடுவாங்க. ஒரு 30 வருஷம் போராடி ஒரு ஆண் வந்து ஒரு இடத்தை பிடிக்கிறாங்கன்னா 300 வருஷம் போராடின பின்னாடிதான் அந்த இடத்த வந்து பெண் அடைய முடிஞ்சது. நமக்கு முன்னாடி இந்த பெண்கள் நிறைய நம்மள வழி நடத்திருக்காங்க. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். வீடுல இருந்து விண்வெளி வரைக்கும் இன்னைக்கு பெண்கள் எல்லாம் போயிட்டாங்க. ஒவ்வொரு துறையிலயும் அவங்க கால் பதிச்சு முன்னாடி வரதுக்கு ஒவ்வொரு பெண்ணும் வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்காங்க. முத்துலட்சுமி மேடம் பத்தி தெரியும். அவங்க டாக்டரா இருந்து எவ்வளவு பெரிய விஷயம் அடையாறுல கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல நிறுவி இன்னைக்கு அவங்க ஒருத்தர் தான் மருத்துவரா பெண் இதுக்கு போறாங்க, மெடிக்கல் காலேஜுக்கு. அந்த பெண்ணை ரிஜெக்ட் பண்றாங்க, எல்லாம் மென் தான் இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி தான் அவங்க வந்து பெண் டாக்டரா வந்து இன்னைக்கு எவ்வளவு விஷயம் அப்படி ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் வந்து ஒரு ஜெனரேஷனுக்கு வந்து மாறி வரும்போது நிறைய பெண்கள் போராடி தான் நம்ம இன்னைக்கு உக்காந்து இன்னைக்கு வந்து கேமரால பேசிட்டு இருக்கோம். சோ இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா செலினா ஜோன்ஸை பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ராணுவத்துல வந்து வேலை செய்யறாங்க, நர்ஸா வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கிறதுக்காக நாள் குறிக்கப்பட்டு அதை வந்து பிரிகேடியர் கிட்ட சொல்லிட்டு எனக்கு திருமணம் நிச்சயம் நடக்க போது, நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு வந்து அவரை கொடுத்துடுறாரு. லீவ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த அம்மா ஊருக்கு போய் சேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு டெர்மினேஷன் ஆர்டர் வருது. அதாவது நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா ராணுவத்துல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நர்ஸா பணிபுரிய முடியாது அப்படின்ற டெர்மினேஷன் ஆர்டர் வருது. அப்போ எவ்வளவு பின்தாங்கிய நிலையில இருந்திருக்கும். ஆனா அந்த பெண் போராடி இருக்காங்க. 1988ஆம் ஆண்டு அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. கேஸ் ஃபைல் பண்ணி 2024 தான் அவங்க தீர்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன தீர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கல்யாணம் ஆன பிறகும் நர்ஸ் வந்து ராணுவத்துல பணி புரியலான்ற தீர்ப்பை கொடுத்து இத்தனை வருஷம் அவங்க வேலை இல்லாம இருந்ததுக்காக 60 லட்சம் பணம் கொடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? அப்ப 36 வருஷம் அந்த அம்மா போராடி இருக்காங்க. ஒரு விஷயத்த ஒரு பெண் அடையணும் அப்படின்னாக்கா அது எந்த ஒரு துறையா இருக்கட்டும், எவ்வளவு போராட்டம் பாருங்க. ஆணுக்கு நிகர் பெண் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா ஆணுக்கு நிகரா எத்தனையோ விஷயங்கள் நமக்கு கிடைக்கல. அதுக்கு உதாரணமா இருக்கிறவங்க தான் இவங்க. 36 வருஷம் போராடி அவங்களோட லைஃப்ல எவ்வளவு தொலைச்சிருப்பாங்க நினைச்சு பாருங்க. எத்தனை விஷயங்கள், கல்யாணம் மட்டும் இல்ல, அவங்களுடைய வேலை, அவங்க எவ்வளோ லைஃப்ல சந்தோஷமா இருக்க வேண்டிய தருணங்கள் எல்லாம் விட்டுட்டு போராடி இந்த 60 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுட்டு அவங்க இன்னைக்கு என்ன செய்ய முடியும்? ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் வந்து அந்த விஷயத்த அவங்க அனுபவிக்கணும். அதாவது திருமணமான பிறகும் ராணுவத்தில் செவிலியருக்கு வேலை இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க நிலைநாட்டியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு துறையில வந்து பெண்கள் வந்து நிறைய போராட்டங்களை பண்ணி 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 தான் இன்னைக்கு நம்ம மேல உயர்த்திருக்கணும். அது மேடம் சொன்ன மாதிரி பெண்களே பெண்களுக்கு எதிரியா இல்லாம இந்த சமூகத்திலயும் சரி, இந்த நாட்டிலயும் சரி, இந்த நிலைய அடைஞ்ச நாம வந்து இதை விட்டு கொடுக்காம நம்மளுடைய உரிமைகளையும் ஊதியமாக்கட்டும் எதையுமே விட்டு கொடுக்காம இருக்கணும்னா அதுக்கு நமக்கு முக்கிய தேவையா இருக்கிறது வந்து பெண் கல்விதான். அதனால பெண்கள் வந்து இன்னைக்கு நிறைய படிக்கணும். படிச்சா மட்டும்தான் அவங்களால வந்து கண்டிப்பா அந்த உயர்ந்த இடத்துல இருக்க முடியும். அதனால நான் என்ன சொல்றேன்னாக்கா, இன்னைக்கு நம்ம மேல வந்திருக்கணும்னா, இன்னும் மேல போறோம்னா ரீசைலன்ஸ்ன்ற ஒரு ஆங்கில வார்த்தை ஒண்ணு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த தொடர்ந்து அந்த போராட்டத்தை வந்து நம்ம போராட்டம் இல்ல, நம்மளுடைய உரிமைகளை என்னைக்குமே விட்டு கொடுக்காம நம்ம போனோம்னா, பெண் கல்வின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கல்வி எல்லா பெண்களும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு படிக்க முடியுமோ அதை கத்துக்கணும். அதுக்கப்புறம் மேடம் சொன்னாங்க இல்லையா, அதாவது குடும்ப பொறுப்புகள் வந்துட்ட பிறகு நம்ம வந்து துறையை விடுறது அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு நம்ம எந்த இதை அச்சீவ் பண்ணது, பைலட்டா இருக்கலாம், இல்ல வந்து வேற துறையா இருக்கலாம், சாஃப்ட்வேரா இருக்கலாம், டீச்சிங்கா இருக்கலாம், பெயிண்டிங்கா இருக்கலாம், டான்சரா இருக்கலாம், சிங்கரா இருக்கலாம், என்ன பேஷனை வச்சு அவங்க படிச்சு மேல வரணும்னு நினைச்சாங்களோ அந்த துறையை விட்டு விலகாம அவங்க அதுல டிராவல் பண்றாங்க பாருங்க. அப்பதான் அவங்களுக்கு உண்மையான ஒரு பெண் சுதந்திரம் மட்டும் ஆணுக்கு நிகராக அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட உரிமையா நான் நினைக்கிறேன். அதை பெண்கள் கட்டாயம் அதை வந்து அந்த ஜேர்னி அவங்க வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் மேடம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். பெண்களுக்காகவே நிறைய விஷயம் வந்து நாம பேசியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்க எந்த இதெல்லாம் குறையா இருக்கு அதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல படிச்சு வேலைக்கு போற பெண்கள் தான் மகளிர் தினத்தை ரொம்ப சந்தோஷமா சுதந்திரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்னும் இந்த மகளிர் தினம் அப்படிங்கிறது இன்னும் மென்மேலும் சிறக்கணும் அப்படின்னா ஸோ நீங்க சொல்றதும் நடக்கணும், நீங்க சொல்றதும் நடக்கணும். இது எல்லாமே நடந்தாதான் இன்னும் பெண்கள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும், அடுத்த தலைமுறைக்கும் நம்ம வந்து வழிவிட முடியும். தேங்க்யூ சோ மச் மேம். இவ்வளவு நேரம் நீங்க வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினதுக்கு நன்றி மேடம். மகளிர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அடுத்த தலைமுறைக்கு பெண்கள் செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் தங்கள் உரிமைகளை விட்டு கொடுக்காமல் மீண்டும் மீண்டும் அவர்கள் தாங்கள் நினைத்ததை சாதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறி அனைத்து மகளிருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.